இது வாய் கொழுப்பா இல்லை வேறு ஏதாவது கொழுப்பா? எனக்கு தெரிஞ்சு இது வாய் கொழுப்பு மாதிரி தெரியல, வேறு கொழுப்பு மாதிரி தெரியுது. ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க, உழைச்சி தன் சம்பாதித்து இத்தனை ஆண்டு காலமாக உழைச்ச காசை யாருக்கு கொடுக்கலாம், யாரை சந்திக்கலாம், யாரை நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வந்து அவர்களை எந்த பணியில் நம்ம போடலாம்ன்றது எல்லா முடிவும் எதிர்க்கக்கூடிய ஒரு திராணி, ஒரு உரிமை எல்லாமே விஜய்க்கு தான் இருக்குது. உனக்கு கட்சியே சொந்த கட்சி கிடையாது. எவனோ ஆரம்பித்த கட்சிக்குள்ளே நீ உள்ளே புகுந்து ஊடுருவி கட்சியை கைப்பற்றிட்டேன். கரெக்டுங்களா? சீமான் செஞ்சிருக்க வேலை தான். 2வது திரள் நிதி வாங்குவது. 3வது வெளிப்படையாக நீ சொன்னது, நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேன், நான் பிச்சை எடுத்து தான் சாப்பிட்றேன், பிச்சை எடுத்து தான் நான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கேன்ட்டு. இப்போ பிச்சை எடுத்து வாழும்போதே இவ்வளோ எகத்தால பேச்சு இருக்குன்னா, நீலாம் உழைச்சி சம்பாதிச்சினா உனக்கு எவ்வளோ எகத்தால இருக்குன்னு சொல்லி தான் இன்றைக்கி அவர்கள் சார்பாக கேட்கப்படக்கூடிய கேள்வி இருக்குன்னும் பொழுது, இந்த அசிங்க அவமானம் உங்களுக்கு தேவையா? விஜய் அவர்களை குறித்து நீங்கள் ஒவ்வொரு முறையும் இங்கே முட்டி மோதுறது, விஜயை வச்சு நம்ம பேசும் பொருளாக மாறினா அது மூலம் ஏதாவது ஓட்டு கிடைக்குன்னு பார்க்குறது, பெரியாரை கொஞ்ச நாள் தூக்கி சுமந்துக்கிட்டு இருந்தீங்க, கிட்டத்தட்ட பெரியாரை வச்சு பேசி பார்த்தீங்க, ஏதாவது கிடைக்குமான்னு பார்த்தாக்கா டெபாசிட் கூட கிடைக்கல. தொடர்ச்சியாக 15 வருஷமாக உன்னை கூப்பில் உட்கார வச்சுருக்காங்க. ஏன்னா தமிழ்நாட்டு மக்கள் ஏன்றதை யோசிக்கணுமா இல்லையா?